ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாக்குள்ளே இருக்குங்க. ஒடிசாவில் கத்தாக் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. போன வீடியோ பார்த்துருப்பீங்க. வண்டி பார்த்தீங்கன்னா சென்டர் கட்டை உடஞ்சிருச்சு, குறுக்கட்டை உடஞ்சுன்னு சொல்லியிருப்பேங்க. இந்த ஒரு வீடியோ என் பண்ணியிருப்பேங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வந்து கட்டை மாற்ற போகிறோங்க. மணியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மணி ஆகிடுச்சு. லோடில் இறக்கிட்டு ஏற்றணும். பார்த்தீங்கன்னா நம்ம கயிறை ஊற்றுட்டுருக்குறோம். சரிங்களா, கயிறில் அவுத்துருக்குறாங்க. கயிறை ஊற்று தான் சரி லோடு இறக்கணும். லோடு இறக்கி அதில் உரம் வச்சுட்டு 25 டன்னுங்க ஃபுல்லாக இறக்கிட்டு ஆகணும். ஃபுல்லாக மிஷின் இருக்குது, அது எப்படியா இருக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதை இறக்கிட்டு தான் போய் குறுக்கட்டை மாற்றணும். பக்கத்துலேயே பாடி பில்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம்னு தெரில, பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கயிறில் அவுத்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா லாரி ஆஃபீஸில் வண்டி நிற்கிது. அதில் இந்த ஆஃபீஸில் லோடு ஏற்றின வண்டிங்க நைட்டு கிளம்புற நிற்கிறாங்க. இப்போ மெயின் ரோடு பக்கத்தில் எல்லாமே இந்த லாரி மெக்கானிக் செட் இருக்குதுங்க. நம்ம இதுக்குள்ளே தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் சொல்லலை ஆஃபீஸ்காரரு. அது பாய் மடிக்கணும். பாய் வந்து இப்போ மடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. கயிறு மட்டும் அவுத்து வைங்க, பாய் அப்புறம் மடிச்சு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இங்கே தான் நம்ம நின்றுருக்கோம். இதெல்லாம் அதில் ஃபுல்லாக லாரி செட்டு தான், லாரி வேலை செய்கிற இடங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. ஆளுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு வர்றேன்னாங்க லோடு இறக்குறதுக்கு. அதில் வண்டி லோடு இறக்கி வச்சு தான் அந்த கட்டையை மாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. 25 டன் இருக்குது. இங்கே எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. மழை வந்தால் இங்கே நல்லா மேகமூட்டமாக இருக்குதுங்க. ஒடிசாவில் மழை வந்தால் நனைஞ்சிரும். என்ன பண்ண ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஆளுக்கு வந்து இறக்கி வச்சு நாளை போய் பற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இங்கேயே ஒரு நாள் 2 நாள் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. ஆளுகளாக வந்தாங்க. ஒரு 8 மணிக்கு வந்தாங்க. வந்து லோடெல்லாம் இறக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் 6 லோடு இருக்குது. இறக்கிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பட்டறையெல்லாம் இருக்கான்னு தெரில. வேலை செய்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இப்போ நாளானிக்கு தான் லோடில் இறக்கி வச்சுருக்க. மழை வர மாதிரி இருக்குது. அதுக்கு தார் பைப் பண்ணணும். எப்படி வெடிஞ்சிருன்னு நினைக்கிறேங்க. ஒன்றும் பண்ண தெரில, பார்க்கலாங்க. நாளைக்கு பட்டறை ஒன்று அப்படியே காட்டுறேன். சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. பார்த்திங்கன்னா வண்டி நிற்கிது. பின்னாடி இந்த வண்டி இல்லைங்க, இது ஆஃபீஸுக்கு லோடுக்கு வந்து வேறு நம்ம தமிழ்நாட்டு வண்டிங்க. இது 14 வீல், நம்மளது 12 வீல். நம்மளது அந்த பக்கம் நிற்கிதுங்க. அங்கே வெளிச்சம் அதெல்லாம் எப்படி காட்டுறேன். மணி வந்து 2 ஆகுது. லோடு இறக்கி முடிச்சாச்சு. நாளைக்கு தான் பட்டறைக்கு போகணும். ஒரு 4 லோடு இறக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 டன்னுக்கு பக்கம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படியே பட்டறைக்கு போகணும். நாளைக்கு பட்டறை இருக்குன்னு ஒன்றும் தெரில. பார்க்கலாம், காலைல பார்க்கலாம். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், மதியம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. எல்லாம் நைட்டு லோடு எல்லாம் இறக்கி முடிச்சுங்க. ஆளுகளாம் வந்து பார்த்தாங்க, பட்டறைக்காரங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒன்றில் சொல்லியிருக்கோம். என்ன படம்னு தெரில. சேனலில் வந்து நம்ம 6 இன்ச்சு கேட்டோம். இங்கே வந்து 4 தான் கிடைக்கும். நம்ம 5 கிடைக்கிறது கஷ்டம்ட்டாங்க. இந்த படம் தெரில. லோடு முன்னாடி இறக்கி வச்சுருக்காங்க. அதை அப்படியே காட்டுறேங்க. அப்படியே நம்ம சமையல் செஞ்சுட்டுருக்கோம். அதை காட்ட அப்படியே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்ம வண்டியில் இறக்கி வச்சு லோடுங்க. நைட்டு நல்லா தெரிலிங்க. முன்னாடி வச்சுருக்கோம். அப்படியே நம்ம வண்டியில் சமையல் செஞ்சுட்ருக்கோம். சாம்பார் வச்சுருக்குறோங்க. சாப்பாடு ஆகிடுச்சு. அதில் தான் நம்ம ஆளுகளாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா க்ரேன் வந்துருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சோம். இந்த மிஷின் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்களா, அந்த மிஷின் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆள் இறக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. க்ரெயினில் தான் இறக்குன்ட்டாங்க. நம்ம ஊர்லெலாம் ஆளுக்கு தான் ஏற்றுனாங்க. ஆளு தான் அங்கேயும் இறக்குவாங்க, அசாம்லேயுமே.
நான் இங்கே வந்து இறக்க முடியாதுட்டாங்க க்ரெயின் வந்து அதில் இறக்கிட்டு இருக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் லோடில் இறக்கி முடிச்சேங்க. வண்டி போய் காலி பண்ணிட்டு வண்டி நிற்கிது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வண்டி வேலை செய்ய முடியாதுங்க. நாளைக்கு திங்கக்கிழமை வேலை செஞ்சாருன்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமை வேலை செஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் வண்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு சேனலில் எடுக்கணும். உள்ள குறுக்கடை உடஞ்சிலிங்க, அதுக்கு அப்படியே சேனலில் வச்சு போட்டு போட போகிறேங்க. நாளைக்கு தான் தெரியும். செவ்வாய்க்கிழமை காலையில் வண்டி நேரத்துலேயே கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாங்க லோடெல்லாம் ஏற்றுறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். யாருக்கு சரி ஏற்ற மாட்டேங்கிறாங்க. சரி அவங்களுக்கு ஏற்ற தெரியறதும் இல்லை, இறக்குறதே முடியல. எப்படி இதில் வச்சு ஏற்றி என்ன பண்ண ஒன்று தெரிய மாட்டேங்குதுங்க. பார்க்கலாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ள கட்டையெல்லாம் இது உள்ள வேலை செய்யணும். உள்ளே போய் மெக்கானிக், அதனால் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்குறேங்க. சேனலா 6 அதுதான் 6 தான். நம்மள 6 இருக்குது, 6.5 இருக்குது. இது வந்து பார்த்தா 4 தான் இருக்குது. தாங்கணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆங்கில தான் போட போகிறோம். நம்ம கட்டையில் வச்சு அதை ஓட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ண போகிறோங்க. இது சேனலு, ஆங்கில சேனலு ஒரு 6 பீஸ் வரும். அந்த பக்கம் தானே வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. இது வந்து 4 இன்ச் சேனலு. நம்ம மார்க்கெட்டை வந்து 6.5. இங்கே வந்து 5 கிடைக்கலின்ட்டாங்க. 5 இன்ச் சேனலு, அதனால் 4 வச்சு அதிலேயே போல்ட்டு போடுறதுக்கு இப்போ இடுக்கியிருக்கிறாங்க. இது வந்து அளவு வச்சு ஹோல்ஸ் போட்டு அந்த சேனலை வந்து இந்த கட்டையோடு ஜாயின் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மண்டியில் பார்த்தீங்கன்னா குறுக்கட்டை உடஞ்சதுனால லைட்டாக பாடி விரிஞ்சிருக்குதுங்க. அதனால் அது பாடி இருக்க போகிறாங்க. இது வந்து கிட்டி ஓட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க தெரில. பாடி இருக்கிறாங்க இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கிட்டி போட்டுட்டாங்க செயின்.
அதை போட்டு இருக்கும்போது சென்டரில் மரம் இருக்குங்களா, அது சுற்றும் போது நம்ம பாடி அப்படியே இழுகுங்க 2 பக்கமே. ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வேலையில் முடிச்சு வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி வந்துருக்குது. அது பற்ற வேலை சேர்க்கு வந்திருக்கும் போல தெரியுது. இங்கே பெரிய குழி வீல் மாட்டிச்சு தெரியுதுங்களா, சுற்றுது. பம்பர் முடிக்கிச்சுங்க. குழியில் இறங்கி ஏறும்போது பம்பர் முடிச்சு. லாங் சேஸு பாவம், இது எப்படி எடுப்பாங்கன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வண்டி வேலையில் முடிஞ்சாச்சுங்க. முடிஞ்சு ஆஃபீஸ் வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா சரியாக 6 மணி ஆகுதுங்க. நாளைக்கு காலை தான் வண்டி தரேன்னு சொன்னாங்க. பல நேரத்துலேயே கொடுத்துட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா லோடெல்லாம் இறக்கி வச்சுருக்கோம், பார்த்துருப்பீங்க. நைட்டு க்ரெயின் கிடச்சதுன்னா நைட்டாக அந்த மிஷின் மட்டும் ஏற்றிடுவோங்க. அப்படி ஏற்றிட்டு நாளைக்கு ஆள் வச்சு அந்த லோடு ஏற்றிடுவோம். இல்லைனா ஃபுல்லாமே நாளைக்கு லோடு ஏற்றிட்டு கிளம்பி தான். அப்படி நாளைக்கு லோடெல்லாம் ஏற்றி முடிச்சு கிளம்பும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், லோடெல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறோம். மிஷினு க்ரெயின் கொண்டு வந்து வருது, நாங்கள் தான் அடிக்கிட்டு இருக்கிறோங்க. எல்லாம் கொஞ்சம் தேங்காய் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வண்டியில் லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. வண்டியில் ரெடி பண்ணிட்டு வந்து இந்த ஆளுகளை வச்சு ஏற்றிட்டுக்கிறாங்க. தூர்க்காரங்க இவங்களுக்கு சரியாக லோடு கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. நாம் தான் சொல்லி அட்டி போட்டுக்கிறேங்க. நானுமே கூட இருக்கிற டிரைவரும். இப்படி நைட் 8 மணிக்குள்ள போடணும். மணி 6 ஆச்சுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மூடையெல்லாம் இருக்குது. இதே இந்த கயிறு கட்டெலாம் இருக்குது. இந்த மூடையை அவங்களால ஏற்ற முடியல. கயிறு கட்டில் எப்படி ஏற்றுவாங்க தெரிய மாட்டேங்குது. அந்த வண்டி ஹைட்டுக்கு வரணும். அங்கே நிற்கிது பார்த்தீங்களா ஒரு வண்டி, அந்த வண்டி ஹைட்டுக்கு லோடு வரணும். இப்போ தான் கேபின் மட்டத்துக்கு இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழி லோடெல்லாம் ஏற்றி முடிச்சு கிளம்பியாச்சுங்க. மணி பார்த்தா 12 ஆகுது. நைட்டு 12 மணி ஆகிடுச்சுங்க. இங்கே ஒரு 5-6 நாள் ஓடிடுச்சு. அப்படி பார்த்தா நம்ம சேலத்துலேருந்து நமக்கு நம்ம போகிற பக்கமே திரிபுரா போகிற பக்கமே பார்த்திங்கன்னா கம்பெனி வண்டி வந்துருந்துச்சுங்க. நம்ம கம்பெனி வண்டியில் நமக்கு தெரிஞ்சவங்க வண்டி வந்துருந்துச்சு. அவங்க காலைல நேரத்துலேயே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவள் இல்லையா இன்றைக்கி ஒன்றும் பண்ணியிருக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. 3 வண்டி ஒன்று சேர்ந்துருக்குறேங்க. 3 வண்டி ஒன்றா போகுது. அது 2 வண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே இடத்துக்கு தான் இறக்குறோம் டெலிவரி. இன்னொரு வண்டி முன்னாடியே நின்றுக்குங்க. இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களை அடுத்த சீரீஸில் பார்க்குறேன், சரிங்களா? பாய்.